அம்மா போனதை இன்னும் காணுமே. எங்கே போய் தேடுவேன்? நம்மளாலையும் வேகமாக நடந்து போக முடியாது. ஆப்ரேஷன் பண்ணது இன்னுமே வலி இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நடக்கக்கூடாது வேற. இல்லைன்னா நாமளாவது அங்கிட்டு இங்கிட்டு ஓடி தேடியாவது பார்க்கலாம். என்ன பண்ணுறதுனே புரியல. யார் அப்படி குழந்தைய தூக்கிட்டு போகிற ஆள்? ஆ, யார் தான் அப்படி தூக்கியிருப்பான்னு தெரியலையே. என்ன பண்ணுறதுன்னு புரியலையே. கடவுளே, நான் என்ன செய்ய போகிறேன்? கிருஷ்ணா வேற வர நேரம். இவர் வந்தாருன்னா கண்டிப்பாக திட்ட போகிறாரு. பிள்ளைய விட உனக்கு என்ன அப்படி வேலை அப்படின்னு. அம்மா வேற எங்கே போச்சு தேடிட்டுன்னு தெரியல. ஐயோ, அம்மா குழந்தையோட வரணும். ரொம்ப பயமாக இருக்கு எனக்கு. அதுக்குன்னு இப்படி பிள்ளைய தூக்கியாந்து வச்சுருக்கிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. அடப்போக்கா, யார் என்ன நினச்சா எனக்கு என்ன? என் பேரனை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அவள் வரட்டு என் வீட்டுக்கு. ஆ, ஏ மல்லிகா, அவளாச்சு, அவள் மருமகளாச்சுடி. உனக்கும் எனக்கு என்ன வந்துச்சு? எதுவும் இல்லை. உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். அவள் என்னமோ பண்ணிக்கு போட்டோம். அப்போ அவங்க வேலையை போய் பார்த்துக்கோங்க. நான் ஏதோ பண்ணுறேன், என்னமோ பண்ணுறேன். அம்மா, கிருஷ்ணா, பெரியம்மா, குழந்தைய காரணம் எங்க எங்க தேடுறோம் தெரியுமா? மா, நீ தான் தூக்கிட்டு வந்து வச்சிருக்கியா அவனை? ஆமாம். அதுக்கு என்ன இப்போ? ஏன் என் பேரனை நான் தூக்கிட்டு வர்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? சொல்லுடா, உரிமை இல்லையா? யார் உரிமை இல்லைன்னு சொன்னது உனக்கு? இப்போ உரிமையில இருக்கு. வீட்டில் தூங்கின பிள்ளையா வீட்டில் விளாண்டுட்டு வெளியில போட்டிருந்தாங்க. அதை தூக்கிட்டு வந்து நீ வச்சுக்கிட்டு உரிமை இல்லையாங்கிறியா? கேட்டுட்டு நீ தூக்கிட்டு வந்திருந்த அப்படின்னா அருவியை தூக்கிட்டு போங்கத்தான் இருப்பா. நீ என்ன கேட்காம தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு உரிமை இல்லையா பெருமை இல்லையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது என் பேரனை தூக்கிட்டு வர்றதுக்கு. அதனால தூக்கிட்டு வந்து நான் என் பேரனை வச்சுருக்கேன். அதை கேட்க நீ யாரு? போடா முதல்ல. அந்த பிள்ளைய பெற்ற அப்பேன் நான் கேட்கறதுக்கு கேட்கக்கூடாதா? உன் இஷ்டத்துக்கு தூக்கிட்டு வந்து வச்சிருப்பேன். நாங்கள் எவ்வளோ தூரம் தேடுறோம் தெரியுமா? தேடாத இடம் இல்லை. பிள்ளைய காணும்னு யாரா தூக்கிட்டு போயிருப்பான்னு கடைசியில் பார்த்தா நீ தான் தூக்கிட்டு வந்திருக்க. ஏன் கேட்டுட்டாங்க நான் தூக்கிட்டு வரணும்னு உனக்கு தெரியாதா? டேய் பயமுடுறா. நானும் பிள்ளைய தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அது என்ன உங்கள் இஷ்டத்துக்கு அங்கே இருக்கீங்க? ஏன் பேச்சுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க மாட்டீங்களா? மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? சரி, அம்மா தூக்கிட்டு வர சொன்னச்சே வா அருவி போகலான்னு அவளை நீ கூப்பிட்டியாடா? கூப்பிட்டுருக்கலாம்லடா, கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. நீ கூட்டிகிட்டு வரல, அதனால நான் என் பேரனை தூக்கிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான். கடவுளே, நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? பெரியம்மா, சொல்லு கிருஷ்ணா. என்ன பெரியம்மா இதெல்லாம்? என்ன பேசுதுன்னு பாரு பெரியம்மா. எல்லாம் புரியுதுடா. என்னத்த சொல்லன்னு எனக்கே தெரியல. உங்கள் அம்மா பேசுறது உங்கள் அம்மாக்கே நல்லா இருந்தா சரிதான். பெரியம்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கு பெரியம்மா. பிள்ளைய தூக்கிட்டு வந்தது இல்லாம நான் தூக்கிட்டு வர சொல்லி நீங்க தூக்கிட்டு வரல, அதனாலதான் நான் தூக்கிட்டு வந்தேனே. என்ன பெரியம்மா இதெல்லாம் பேச்சு? இங்க பாருக்கா, நீயே கேளு. நான் வர சொன்னேன்ல, அப்ப நீ வந்திருக்கலாம்ல. உன் வீட்டுக்கு ஒன்று வந்து பிள்ளைய பார்க்க வந்தா உன் மாமியா ஏதோ பேசுறாள்ல, ஒரு மாதிரி பேசுறாள்ல, அது நமக்கு கஷ்டமா இருக்குல்ல. அதனால தான் என் வீட்டில் பேரன் இருந்தால் நாங்கள் பாட்டுக்கு வச்சுட்டு கொஞ்சிட்டு இருப்போம். அதனால தான் நான் சொன்னேன். இங்கே பாருடி நாச்சி, நீ பேசுகிறதெல்லாம் சரிதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்படி கேட்காம பார்க்காம தூக்கிட்டு வர்றது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எடே, அருவிக்கு ஃபோன் போட்டு பிள்ளைங்க இருக்கான்னு அவகிட்ட சொல்லுடா. ஆமாம் பெரியம்மா, நான் முதவே நினைச்சேன். பாவம் பெரியம்மா, அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது. முதல்ல சொல்லு, அவள் அழுதுட்டு அடப்பாங்க. சரி பெரியம்மா. எல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. ஹலோ அருவி. ஏங்க, என்ன ஆச்சுங்க? பிள்ளை கிடைச்சிட்டான்னு தான் சொல்ல போறீங்கன்னு ரொம்ப ஃபோன் பண்ணோன்னு சந்தோஷப்பட்டேங்க. ஏங்க சொல்லுங்கங்க, பிள்ளை கிடைச்சிட்டானா? எங்க இருக்கீங்க? பிள்ளை எங்க இருக்கான்? அருவி அழுகாத, பிள்ளை எங்கேயும் போல. இங்கதான் எங்க அம்மா தான் தூக்கிட்டு வந்து வச்சிருக்கு. நீ எதுக்கும் அழாத, சரியா? பிள்ளை பத்திரமா இருக்கியான், கவலைப்படாத. அதான் அழுதுகிட்டே இருப்பேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் ஒரு வார்த்தைன்னு ஃபோன் பண்ணி அருவி. சரி, நான் வைக்கவா? சரிங்க. நல்ல வேலை, அத்தை தான் தூக்கிட்டு போய் வச்சுருந்தாங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க கண்டுபிடிச்சி சொன்னதுக்கு. நான் பயந்து பதறி போயிட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்கேங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரிங்க, சரி வைங்க. சரி அருவி. சொல்லிட்டியா? அருவி என்னடா சொன்னா? பாவம் பெரியம்மா அருவி ரொம்ப நேரமா நினைச்சு அழுதுட்டே இருப்பா போல. அதான் அழுதுட்டே இருந்தேங்க. நல்ல வேளை நீங்க சொல்லிட்டீங்கன்றா. அம்மாவால என்ன சொல்றதுன்னே தெரியல பெரியம்மா. மா, முதல்ல பிள்ளைய கொடு, நான் போகணும். எங்க பிள்ளைய கேட்குற? இல்லை எங்க கேட்குறேன்னு கேட்டேன். அதெல்லாம் நான் தர முடியாது. உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. மா, விளையாடாதம்மா. அருவி அங்கே இருக்கா. பிள்ளை ரொம்ப நேரம் ஆச்சு பால் குடிச்சு. பாவம்மா, கொண்டு கொடுப்போம். பிள்ளைய குடுமா.
அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ முதல்ல போய் அருவியை கூட்டிக்கிட்டு இங்கே வா. அவளுக்கு வேண்டிய தேவையான துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே வாங்க. நமக்கு வீடு வாசம் இல்லையா, அங்கே இருந்த வரைக்கும் போதும். இனி இங்கே வந்து இருக்க சொல்ல அவளை. போ, பிள்ளைய நான் வச்சிருக்கேன், போயிட்டு அவளை கூட்டிக்கிட்டு மெதுவாக இங்கே வந்துரு போ. பெரியம்மா விளையாடுது பெரியம்மா. பெரியம்மா அவ வந்து ஆப்ரேஷன் பண்ண பிள்ளை. இன்னும் ஒரு 2 மாசமாவது அவங்க அம்மா வீட்டில் இருக்கணும் பெரியம்மா. இப்போ அவன் நல்ல ஆனாதான் இங்கே நான் கூட்டிட்டு வர முடியும். இங்கே வந்தோன்னே சமைக்கணும், வேலையெல்லாம் பார்க்கணும், முடியாது பெரியம்மா இப்போதைக்கு. அதனால அருவி அங்கே இருக்கிறது எனக்கு நல்லதுன்னு படுது. மல்லிகா அண்ணி சொல்லுங்க அண்ணி அம்மா கிட்ட. அதை ஏன் கிருஷ்ணா, நான் சொல்லி சொல்லி எனக்கு வாயே வலிச்சு போச்சு, அழுத்து போச்சு. எத்தனை தடவை தான் சொல்லுவேன் பிள்ளைய கொண்டே கொடுங்க கொடுங்க கொடுங்கன்ட்டு. எனக்கு என்ன தூக்கிட்டு வந்து வச்சுட்டு உட்காந்துருக்கு உங்கள் அம்மா. என் பேரன் நாத்திட்டு வந்து நீ ஏண்டி கேட்குறேங்குது. அதுக்கு மேலே நான் கேட்க முடியுமா? என்னமோ பண்ணுங்கன்ட்டு நான் பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன். சொல்லி சொல்லி ஒன்றும் கேட்க மாட்டேங்குதுக்கு. நீ வேற கிருஷ்ணா, நீ சொல்லி என்னமோ பண்ணு. யார் சொல்லி சொல்லி எனக்கு அழுத்து போச்சு. ஏன் அம்மா அப்படி பிடிவாத படிச்சிட்டு இருக்காரு? நாச்சியம்மனா அப்படிதான்டா, பிடிவாத காரி தான், பிடிவாத பிடிப்பேன் தான், என்னமோ பண்ணுவேன் தான். நீ எதுக்கு கேட்குறியா ஆளாளுக்கு? நான் சொல்கிறத நீ கேளு. முதல்ல உன் பொண்டாட்டியை போய் இங்கே கூட்டிகிட்டு வா. அவள் இனிமேல் பிள்ளையை வச்சுட்டு இங்கே தான் இருக்கணும். அவ்வளோதான் சொல்கிறேன். ஷோ பெரியம்மா. எப்பா, உன் ஆத்தா கறிட்டு யாரும் பேச முடியாது சாமி. பேசி பேசி பார்த்தாச்சு. அவள் பிடிவாத பிடிக்கிறா. என்ன ஒன்று ஏதோ 1.5 மாதம் ஆச்சே. நீ தான் அருவியை கூட்டியாந்து இங்கே விட்டு தோலை. ஏன்னா உன் ஆத்தாக்காரி பிடிக்கிற பிடிவாத எங்கே போய் முடிய போதோ தெரியல. போ போப்பா, அதை செய். ஏன்னா அவள் சொல் பேச்சு கேட்கலங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? அவள் வலிக்கு தான் போகிற மாதிரி இருக்கு. சொல்லு, என்னத்தை செய்ய? நீ போயிட்டு அவளையாவது கூட்டிகிட்டு வா. பெரியம்மா விளையாடாதீங்க பெரியம்மா. நீங்களும் கூட்டிட்டு வானா என்ன பெரியம்மா பேசுறியா அவ்வளோ வேறம்? உங்களுக்கே புரியலையா? என்ன மருமோனே, இங்கதான் பிள்ளை இருக்கானா? யாரு தூக்கிட்டு வந்தது? நீங்க எதுவும் தூக்கிட்டு வந்தீங்களா? நானா? நான் இல்லத்த. நீங்க இல்லையா? வேற யாரு தூக்கிட்டு வந்தா? யாரு தூக்கிட்டு வந்தது? நான் தூக்கிட்டு வரல. வேற யாரும் இல்லடி சரோசா, உன் சம்மந்திகாரி தான் தூக்கிட்டு வந்திருக்கிறா பேரனை. அது சரி, நீங்களாம் மனசு ஜென்மம் தானா? பிள்ளைய பெத்தவங்க தானே நீங்கெல்லாம்? அங்க பெத்த மனசு கல்லா பறக்குது அவளுக்கு. அவளுக்கு பறக்கிற யாருக்கு தெரியும்? என்ன கஷ்டத்துல அழுதுட்டு கிடக்கா இங்க. நான் பிள்ளை அங்க எங்க தேடிட்டு வாரேன். இப்பதான் இங்க இருக்கிறா. எங்க எங்க தேடி இருக்கேன் தெரியுமா? எவ்வளவு நேரம் அழுது இருக்கேன் தெரியுமா? என் மனசு துடிச்ச துடி எனக்கு தான் தெரியும். யாருக்கு தூக்கிட்டு வந்து இப்படி வச்சிருக்கிறது? யாரை கேட்டு பிள்ளைய தூக்கிட்டு வந்தியா நீங்க? வீட்டுக்கு வெளியில கட்டில போட்டு இந்த பிள்ளைய இப்படியா கடத்திட்டு வர மாதிரி தூக்கிட்டு வருவியா? ஏய், வாய் அடக்கி பேசி சொல்லிவிட்டேன். உனக்கு முதல்ல உரிமை அப்படின்னா எனக்கு அதை விட உரிமைடி என் பேரனை தூக்கிட்டு வர்றதுக்கு. நீ ஏடி என்னைய கேட்கறது? ஏன் தூக்கிட்டு வந்த, எதுக்கு தூக்கிட்டு வந்தன்னு? ஏண்டி, நான் தூக்கிட்டு வருவேன் என்னமோ பண்ணுவேன், உனக்கு என்னடி வந்துச்சு? ஓஹோ, உன் பேரனை நீ தூக்கிட்டு வா, நான் வேணான்னு சொல்லல. அதுக்குன்னு இப்படியான்னு கேட்டேன். சொல்லாம கொல்லாம தூக்கிட்டு வந்துவிட்டு எனக்கு நான் வீட்டில் வச்சுட்டு உட்காந்துருக்குற. நாங்கள் ஊரு பூரா தேடிட்டு தெரியிறோம். கிருஷ்ணா தம்பி, பிள்ளைய தூக்கிட்டு வாங்க. பிள்ளை பசியில் கூட அழுதாள் அழுகும். தூக்கிட்டு வாங்க போவோம். நீ கேட்ட உடனே கொடுத்துருவாங்களோ? போடி, நானும் தரமாட்டேன் என் பேரனை. வேலையை பாரு. மா குடுமா, விளையாடாதம்மா. அவனை குடுமா முதல்ல, நாங்க தூக்கிட்டு போறோம். டேய், அவன் வீடு இது, அவன் தாத்தா வீடு இது, அவங்க அப்பன் பிறந்த வீடு இது. அவன் வீட்டில் அவன் இருக்கிறேன், அவன் வீட்டுக்கு அவன் வந்துட்டேன். உன் பொண்டாட்டியை போய் நீங்கள் கூட்டிகிட்டு வர்றதுனா வா, இல்லைன்னா நீ போ. முதல்ல என் பேரனை நான் எப்படி பார்த்துக்க முடியுமோ நான் பார்த்துக்கிறேன். பிள்ளைய குடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோ இதாவா பேசிகிட்டு இருக்கியா? நாச்சி, அறிவு இருக்கா இல்லையாடி உனக்கெல்லாம்? எவ்வளோதான் உனக்கு புத்தியே இருக்காதா? இவ்வளோ கேடு கெட்டவளா இருக்கிற, இவ்வளோ மோசமாவா இருப்ப நீ? பிள்ளைய கேட்குறாக கொடுக்க மாட்டேங்கிற, வச்சுக்கிட்டு நீ என்னடி எப்படி வளர்ப்ப நீ? அப்படியே கொடுத்துட்டு போனாலும் ஏன் என் பிள்ளை குட்டியெல்லாம் வளர்த்து ஆளாக்கலையா நான்? அது மாதிரி என் பேரை நான் ஆளாக்கிட்டு போகிறேன். நீ போக்காங்கிட்டு ஓ பிள்ளை குட்டியெல்லாம் வளர்த்து ஆளாக்குன இல்லைன்னு சொல்லலை. இது அவங்க பிள்ளை, அவங்க கிட்ட கொடு, அதுதான் நியாயம். சொல்கிறத கேளு நாச்சியம்மே. வார கடுப்புக்கு எனக்கே அம்புட்டு கோவம் வருது. உன் மவன் இவ்வளோ பொறுமையாக உன்கிட்ட கேட்குறது பெரிய விஷயம் பார்த்துக்க. இல்லைன்னா என்ன பண்ணிவிடுவார் அவரு? பாரு பெரியம்மா, நானும் ஒரு அளவு தான் பெரியம்மா பொறுமை. சரின்னு பொறுமையா தானே நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கு பெரியம்மா. இதுக்கு மேல நான் எம்புட்டு தான் பெரியம்மா பொறுமையா இருக்கிறது. இப்படியெல்லாம் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. தள்ளுங்க பெரியம்மா. நீங்க சாமி வா, நீ வா, அம்மாச்சி கிட்ட வந்துரு. நான் உன்னை தூக்கிட்டு போறேன். வா, நீ வா. ஏய், என்ன மாரி நீ தூக்கிவியா சரோசா? தூக்குறத பாத்துருவோண்டி, தூக்குறத பாத்துருவோம். எங்க தூக்குறத பாத்துருவோம்.
என்னை மீறி தூக்குனேன், நடக்கிறது வேற சொல்லிட்டேன். இங்கே பாருங்க அம்மா, நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக நான் வர கிடையாது. முதல்ல என் பேரனை கொடுங்க, நான் கொண்டு என் பிள்ளைகிட்ட கொடுக்கணும். என் பிள்ளை அங்கே பிள்ளையை காணும்னு ஒரே அழுக. அவளுக்கு தான் தெரியும் அதோட வலி என்னன்னு. உங்களுக்கு இஷ்டத்துக்கு தூக்கிட்டு வந்து வச்சுக்குப்பீங்க. என்ன மீறி அவனை நீ தூக்கிட்டு போன, நடக்கிறது வேற, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன கிருஷ்ணா தம்பி, உங்கள் அம்மா பண்ணுறது சரியா இருக்கா? உங்களுக்கே அது நியாயமா? கேட்க மாட்டீங்களா என்ன ஏதுன்னு? அவன்கிட்ட என்னடி பேச்சு? முதல்ல உன் பிள்ளைய கொண்டாந்து இங்கே விடு. நான் இதையும் உன் பிள்ளையும் நான் நல்லா பார்த்துக்கிடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. கொண்டாந்து விடுன்னா வீடு. சும்மா உன் வீட்டுக்கு என் பேத்தி வந்தாலும் திட்டுற, என் மருமம் வந்தாலும் திட்டுற, யார் வந்தாலும் ஒரு மாதிரி பேசுகிற. அப்படி உன் வீட்டில் என் பேரன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? நீ கிளம்பு முதல்ல. நான் என் பேரனை வச்சு பார்த்துக்குவேன். போய் டேய் கிருஷ்ணா, போய் அவளை கூட்டிகிட்டு வாடா. இவ்வளோ தூரம் கேட்குறேன் பண்ணுறேன், திருப்பி திருப்பி கூட்டிகிட்டு வானா? என்ன பேசுறீங்க நீங்கள்? கிருஷ்ணா தம்பி, இதுக்கு மேலே நீயாச்சும் உங்கள் பிள்ளையாச்சும் உங்கள் அம்மா வச்சு நான் இதில் ஒன்றும் கலந்துக்கிறதுக்கு வேலையே கிடையாது. இவ்வளோ தூரம் கேட்டு பிள்ளையை தரமாட்டேங்கிறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. நான் போகிறேன். போடி, அப்புறம் எதுக்கு நிற்கிற? போ. நானாச்சு, என் மவனாச்சு, என் பேரனாச்சு. சரோஜா அம்மா, நீ போ. நான் பிள்ளையை வாங்கி எப்படியாவது கொடுத்து விட்றேன். போ. எப்படி கொடுத்து விடுவீங்களே எனக்கு தெரியாது பெரியம்மா. வாங்கி கொடுத்து விட்டுருங்க. எப்படியாவது நான் வாங்கி கொடுத்து விட்றேன். நீ போ சரோசா. என்னடா உங்கள் அம்மா இவ்வளோ பிடிவாதமாக இருக்கா? யார் தான் என்ன தான் சொல்கிறதுனே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவ்வளோ பிடிவாதமாக தான் என்னடா கிருஷ்ணா பண்ணுறது? யாரையும் எதுவும் பண்ண வேணாம். டேய், முதல்ல நீ அருவியை கூட்டிகிட்டு வர முடியுமா முடியாதா? பெரியம்மா, இதுக்கு மேலே எனக்கு வேற வழி என்னன்னு தெரியல பெரியம்மா. பிள்ளையை வச்சுக்கிட்டு இது ரொம்ப பண்ணுது. நான் போயிட்டு அருவியை கூட்டிகிட்டு வர்றதா எனக்கு ஒரே வழி. சரி பெரியம்மா, நான் போய் அருவியை கூட்டிகிட்டு வரேன். சரி கிருஷ்ணா, அப்புறம் இவ அப்படி பண்ணும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீ போயிட்டு கூட்டிகிட்டு வா. ஆமாம் பெரியம்மா, இது கூட சண்டை போட்டுட்டு போராடிட்டு நம்மளால இருக்க முடியாது. இதுக்கு மேலே சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் போயிட்டு அருவியை கூட்டிகிட்டு வர்றது தான் பெட்ரு. சரி கிருஷ்ணா, நீ போ.